டாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது நீயா நானா திரை விமர்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் நடத்திய பங்கு பெற்ற நிகழ்ச்சியில் முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதை பற்றி ஒரு நேரலை போட்டிருந்தோம். அதனுடைய விரிவான பார்வை ஸ்டேட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லைவில் நமக்கான சப்போர்ட்டுகளை ஃபஸ்ட்டு கொடுத்த எஸ்வி அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் எஸ்வி. ஒரு நீயா நானாவில் கடந்த 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான திரை விமர்சகர்கள் மற்றும் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கு பெற்ற நீயா நானா நிகழ்ச்சி. இது பற்றி பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். வர்றதே லேட்டாக வருது அப்படின்னும் போது ஒன்றும் பண்ண முடியல. இது நம்ம லிங்கேஷ் வீட்டில் இதை பார்த்தோம். ஏன்னா எல்லாருமே பார்க்க சொல்லியிருந்தாங்கன்னும் போது அங்கே பார்த்தோம். சரி பார்த்துட்டு சரி இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னும் போது அன்னைக்கு எழுதலை, வெறுமே பார்த்தோம். ஆமாங்க. ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் பேசணுன்றதுக்காக திரும்பவும் அதை ஓட விட்டு எழுதுறேன். சில பாயிண்ட்ஸ்குள்ள கூட குடும்பம் வர அந்த பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணி பேசுகிறேன். ரைட். தக் லைஃப் திரைப்படம் டரியலாகி கொண்டிருக்கிறது. அது பற்றின விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. பெய்ட் ரிவ்யூ இருக்கா இல்லையா, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன், இந்த கேள்விகள் எல்லாமே. ஏன்னா படம் பார்த்துட்டு இந்த நீயா நானா ஷோ பார்த்ததுமே ஜாக்கியோட பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம அதாவது லட்சக்கணக்கான பேர் யோசிக்கிறாங்களே, இல்லை ஒரு 10 பேராவது நம்மளுக்காக யோசிக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஆட்கள் நிறையவே இருக்கிறாங்க. ரைட். இப்போ இதில் சில விஷயங்களை நம்ம ஓப்பனாகவே பேசுவோம். நம்ம ஏன்னா கிரின்ற தம்பி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாப்புல, இது மாதிரி திரைத்துறையை பற்றி ஒரு நீயா நானா பண்ணுறோம், நீங்கள் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ப்பா, நான் யூகேல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப நன்றிண்ணா, உடனே பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னான். இதுதான் மேட்ரு. இருந்திருந்தால் ஊரில் இருந்தால் அதில் கலந்துக்கிட்டு இருக்கலாம். கலந்துக்கிட்டு இருந்தேன்னா எப்படியா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் போயிருக்குன்னு வச்சுக்காங்களேன். இதில் என்னென்னா, நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்களேன். ஒரு படத்தை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. மணிரத்னத்துக்கிட்ட இருந்து நீங்கள் ஏன் இந்த விமர்சனத்தை முன் வச்சிங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். கரெக்ட். ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே மாட்டார். நான் ஒரு படம் பண்ணேன், அந்த படம் உனக்கு பிடிக்குது பிடிக்கல, அது குறித்தான கருத்து ஒன்னிது, என் கருத்து வேறானது, அவ்வளோதான். ஆனால் இதிலே இந்த அறவேக்காடாக இருக்கும். படமே எடுக்க தெரியாமல், எதை பற்றியுமே புரிஞ்சிக்காம, ஸ்க்ரீன் ரைட்டிங்னா என்ன, ஷார்ட்னா என்ன, அதாவது ஒரு சாதாரணமாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற இன்னைக்கு இருக்கிற பசங்க கூட ரொம்ப சிறப்பாக எடுப்பாங்க. ஒரு ஃபிலிமே இதுவே நம்பிக்கும். நம்ம ஒரு சிறந்த திரைக்கதை எழுதியிருக்கோம், நம்ம சிறந்த ஒரு படம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்பிக்கிற கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா, இதுங்களாம் தான் குதிச்சுட்டு கிடக்கும். ஆனால் ஒரு மணிரத்னமோ இல்லை ஏன் சுந்தர்சி, அவர் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்காரு. இன்னி வரையிலும் அவர் சொல்றது தான். நான் விமர்சனத்தை மண்டையில ஏற்றிக்க மாட்டேன். நீங்கள் விமர்சனத்தை ஏற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய டைலமா ஆக ஆரம்பிப்பீங்க. சுந்தர்சியும் சரி, KS ரவிக்குமாரும் சரி, தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய நாள் ஜெயிச்சதுக்கு மிக முக்கிய காரணம் தோன்றதை எடுக்கிறது. நீங்கள் நடுவில் உள்ளார அவங்க சிறந்த டைரக்டர்ஸா இல்லையான்றது அது வேற விஷயம். புரியுதுங்களா? இப்போ மணிரத்னத்து மீதே ஏகப்பட்ட விமர்சனம் வருது. நாயகன் படத்தை அவர் 6 மணி நேரம் எடுத்து வச்சாருன்னு முக்தா சீனிவாசனுடைய புள்ள சொல்றாரு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வருது போகுது. அது அந்த இண்டஸ்ட்ரி உள்ள இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, எல்லாமே இருக்கு. ரைட். சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு சினிமாவை ரசிச்சு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சவன் தான் நான். அதுக்கு காரணம் அக்னிநட்சத்திரம்னு ஒரு படம். அந்த படம் இப்படி ஒரு சென்னை வாழ்க்கையை வாழணும், இப்படியான ஒரு இடத்துல இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். ஏன்னா ஒரு கிராமத்துல அதை பத்தின ஒரு புரிதலே இல்லை. சென்னைன்னா நான் பார்த்தே கிடையாது. அப்பலாம் ஒரு சென்னை இப்படி இருக்கு, இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இப்படிலாம் பேசுவாங்க. ஸோ சினிமா மீதான ஆர்வங்கள் இப்படிதான் எனக்கு உருவாச்சு. இப்பொழுது பெய்டு ரிவ்யூ அது இதுலாம் பேசுறாங்களே, இதற்கெல்லாம் முன்பாகவே 10 பைசா கூட பிரயோஜனமே இல்லாமல், எந்த வருமானமுமே இல்லாமல், வெறும் பேஷன்ல சினிமா விமர்சனம் எழுதி பிரபலமானவன் நான். ஒரு 10 நிமிஷம் கிடையாதுல்ல. ஆனா இந்த வீடியோ ஃபார்மேட் வந்தது பிறகு எழுத்துக்கான ஆர்வம் குறைஞ்சு போகுது நிறைய பேர்கிட்ட. அதுல இன்னொன்று யூடியூப் பண்ணும்போது பணமும் வருதுன்னும் போது நான்
என்னுடைய குடும்ப சூழல் காரணமாக தான் நான் வந்து யூடியூபுக்கு மாறினேன். ஏன்னா குழந்தைய பார்த்துக்கு ஆள் எழுதும்போது நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்யணும் அப்படின்னும் போது அதில் வருமானமும் வருதுன்னு போது அதை செய்கிறோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து காசே இல்லாதப்பையும் நான் திரை விமர்சனங்கள் ஒரு 300 படம் 400 படத்துக்கு மேலே எழுதியிருக்கேன். மிக முக்கியமாக மென்சோக படங்கள் மட்டும்தான் உலகத்தின் சிறந்த படங்கள்னும் போது காமம், காதல், வன்முறைன்னு எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் நான் ஒருத்தவன் தான். அப்புறம் நிறைய பேர் எழுதினாங்க. ஆனால் வெகுஜன பத்திரிகையில் வந்து என்னென்னா சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹேவனை தான் வந்து எல்லாருமே போற்றி போகும்போது இல்லை இந்த மாதிரி படங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், உலக திரைப்படங்களை பார்த்துருக்கேன், அதெல்லாம் வந்து பேசக்கூடிய ஒரு படம், இப்படிலாம் படம்லாம் நம்ம ஊரில் எடுக்க வாய்ப்பே இல்லைன்னும் போது அந்த மாதிரியான திரைப்படங்களை பகிர ஆரம்பித்து எழுத ஆரம்பித்து அதை குறித்து நிறைய பேர் வந்து டிவிடிலாம் வாங்கி நிறைய பேர் பார்த்தவங்க இருக்கிறாங்க. நிறைய இயக்குநர்கள் அதன் மூலமாக வந்து கதை விவாதங்கள் கழிச்சதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட், பெய்ட் ரிவ்யூ இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே யாரும் வந்து கலையை வந்து எடுக்கிறதுக்காக வரல. கலை எடுக்கணும்னா கலையையும் தொல்காப்பியம் அப்புறம் சிலப்பதிகாரம் திருக்குறள் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே எடுத்துகிட்டு தான் போகலாம். சம்பவங்களையும் மற்ற விஷயங்களையும் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு புரிதலுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வருது. அந்த ப்ராடக்ட் வந்து அவன் வந்து பொதுவெளியில் வைக்கும்போது அதுக்கு விளம்பரம் தேவையாக இருக்கின்றது. எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவினாஷ் ராமச்சந்திரன்றவர் ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்த சொன்னார். எனக்கு வந்து உண்மையிலே இதில் வந்து ரொம்ப அற்புதமாக பேசுனதுன்னு பார்த்தா அவினாஷ் ராமச்சந்திரன் தான். நிறைய பேர் வந்து இருக்கு இல்லைன்ற விவாதங்கள்லாம் இருக்கும்போது இருக்கு, ஆனால் இதெல்லாம் எனக்கு இல்லையேன்ற ஏக்கங்கள் நிறைய இருந்தது. எனக்கும் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு என்னென்னா ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. நீங்கள் வளரணும், உங்களுக்கு வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் வரணும். அப்போலாம் இருக்கும்போது உங்களை வந்து அப்போ அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணுறது எப்படி இருக்கும்னா, நம்ம படங்களுக்கான விமர்சனங்களுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு சைட் வச்சுருக்கோம், பேனர் விளம்பரங்கள் அந்த மாதிரி கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்னன்னா பிஆர்ஓ சொல்லுவாங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து ஸ்டேஜில் போய் பாட சொல்லும்போது நம்ம தைரியம் சொல்லி அனுப்பல, நல்லா பாடு, மனசுல எதுவும் வச்சுக்காத அப்படிலாம் சொல்லி அனுப்பல. அந்த மாதிரி அவங்களுடைய ப்ராடக்டை வந்து கொடுக்கும்போது இது இப்படி சொல்லுங்கண்ணா. நம்ம சொல்றது என்னன்னா ஒரே வார்த்தை தான், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. நான் பொதுவாகவே நல்லா இருக்குன்றத அது கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஒரு படைப்பை வந்து ரொம்ப நேர்மையாக விமர்சிச்சவன்றதுல எனக்கு இந்த கௌரவமே உண்டு. கண்டிப்பாக. ஆனா கனெக்டே ஆகலன்னும் போது நீங்க விளம்பரமே கொடுத்துருந்தாலும் கூட நான் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன எப்படி சொல்லிட்டீங்கன்னும் போது அவ்வளவுதான் அந்த படத்துல இருக்கு, வேற அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கிறத வந்து கொண்டாடுற அதே நேரத்துல நல்லா இல்லைன்றது நல்லா இல்லைன்னே சொல்லியிருக்கேன். நான் அதுலயும் வந்து சில பிளஸ் பாயிண்ட்லாம் சொல்லிட்டு தான் நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பா. ஒன்றும் கனெக்ட் ஆகல. இது எப்படி இதை வந்து இந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளவு எடுத்திருந்தாரு, எப்படி போச்சு? இப்போ உதாரணத்துக்கு காற்று வெளியிடையை வந்து எல்லாரும் கழுவி ஊத்துனாங்க. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அந்த படம் வந்து இப்போ அனிமல் ஹீரோ மாதிரி தான் அந்த படமும் இருந்தது. அது வந்து கேஸ் லைட்டிங்கு, நார்சிசம், நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்காங்க. 1950 60 70 நிறைய அப்பா அப்படிதான் இருந்தான். சிம்பிள். இன்னைக்கு அதுக்கு பேர்லாம் வந்துருச்சு, கேஸ் லைட்டிங்கு, நார்சிசம்னு என்னென்ன கதமையெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் அதில் பேசினாலும் இதெல்லாம் வந்து 70 80 60 50 இருந்த அப்பெல்லாம் இப்படி தான் இருந்தான். ஆம்பளைங்க இப்படி தான் இருந்தானுங்க. நான் வச்சதுதான் சட்டம், நான் நினைச்சதுதான் நடக்கணும்னு பண்ணதெல்லாம் நிறைய இருந்தது. இன்றைக்கு நாகரிக சமூகம் மாறினதுனால இதெல்லாம் நீங்க மாறி இருக்கு. அது ஒண்ணு ஜக்கி, இன்னொன்னு நிறைய பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்ததுனாலயும் தளம் இருக்கிறதுனாலயும் நீங்க நிறைய பேசுறீங்க. இதுல இன்னொன்னு ஓப்பனா சொல்லணும்னா, இந்த இதெல்லாம் இருக்கா, உங்க ஹஸ்பண்ட் நார்சிஸ்டிக்கா இருந்திருக்காரா, இல்ல உங்களுக்கு இது நடந்திருக்கா, நீங்க டைரக்டா ஒரு பொண்ணை போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பதிலே சொல்ல மாட்டாங்க, இல்லன்னு சொல்லுவாங்க. என் வீட்டுல இப்படி கிடையவே கிடையாது. நீங்க அவங்களே வந்து அனானிமஸ் மெம்பரா போய் எங்கேயாவது ஒரு இடத்துல புலம்பலான்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா பேசுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், அந்த மாதிரியான நபர்கள் அடுத்தவங்க வாழ்க்கைன்னு வரும்போது சூப்பரா பேசுவாங்க. ஆமா, இது இப்படி தெரியுமா, இது இப்படி இருந்திருக்க கூடாது, நீ எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க தெரியுமான்ற எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க வீட்டுல அது எப்படி சொல்றது, அடிமைங்கிற வார்த்தை சொல்ல அடிமன்றதோட ஸ்லேவ்ன்ற நான் அடிமை கூட வந்து அதாச்சும் அடிமை ஸ்லேவ் ரெண்டு ஒண்ணு தானே. ஆமா, இங்கிலீஷ் இப்ப நீங்க இங்க வந்தனால உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால உங்களுக்கு அது ஸ்லேவுங்கிறது கொஞ்சம் அது இப்ப இருக்கிற இடம் பொறுத்து இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையுடைய அழுத்தம் உங்களுக்கு ஜாஸ்தியா தெரியுது. அடிமை கரெக்டா தெரியல, அவ்வளவுதான். இல்ல இது ஜோக்ஸ் அபார்ட், பட் நான் சொல்றது ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்கிறதுனால நான் உள்ள வந்தேன்.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யக்கூடியவங்க தான். அதே தான் இங்கேயும் நடக்குதுன்னு சொல்ல வரேன். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய விமர்சனங்கள் வந்து 10 வருஷம் ஆக போகுது நான் வந்து சேனல் ஆரம்பிச்சு. அதுல நிறைய உலக திரைப்படங்கள் தான் நிறைய பேசியிருக்கேன். அதனால எனக்கு நிறைய வியூஸ்லாம் வந்தது கிடையாது. அதே மாதிரி தமிழ் படங்களை வந்து பார்த்து பண்ணுவேன். இது காயப்படுத்திடுமோ, இதை பண்ணிடுவோமோ, அதை பண்ணுவோம். கடைசியில் வந்து மொக்க மோகனுங்களா படமே எடுக்க தெரியாதவங்களாம் வந்து அவனில் வந்து சொல்லும் போது அவன் வந்து காண்டாயிட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து சினிமா கிராமர் என்னன்னே தெரியாததெல்லாம் வந்து நானும் டைரக்டர்னு சொல்லி பேரை போட்டு வந்ததெல்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதுல பெரிய கொடுமை என்னன்னா அதெல்லாம் சீண்ட கூட மாட்டேனாலாம், அதெல்லாம் தொட கூட மாட்டேன். ஒரு நண்பர் சொன்னாரேன்றதுக்காக அதை வந்து நம்ம செஞ்ச குத்தம் அது வந்து அப்படி ஆச்சுன்னு வச்சுக்காங்க. சிலர் இதெல்லாம் வந்து அனுபவங்கள் இதெல்லாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்ஷ்மி அவினாஷ் ராமச்சந்திரன், ரைட், அவினாஷ் ராமச்சந்திரன் அவர் சொன்னதுதான் வந்து உண்மை. இவ்வளவு பண்றோம், வியூஸ் போல, சரியா விஷயங்கள் இல்லை. இன்னொன்று உருவங்கள்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, 4 பேர் ஒன்றும் இல்லை, நீங்க வந்து யூடியூப் அல்காரிதத்தில் ஒரு 5 பேர் முடியோட காமிச்சிட்டு நான் 6ஆவதா இதை காமிக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்க 5 பேர் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஒரு 3 பொண்ணை காமிச்சிட்டு 2 ஆம்பளை காமிக்கும். அந்த சாய்ஸ் அப்படியே நான் மாத்துறேன். 3 பொண்ணுங்களை அழகான பொண்ணுங்க விமர்சனம் பண்றாங்க, 2 பேர் வந்து ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா நீங்க பொம்பளைங்களை எது ரொம்ப அழகா இருக்கா அதான். இதுதான் வந்து மைண்டு, அதாவது சைக்கலாஜிக்கலா இதுதான் வந்து இதுதான் இப்படிதான் இருக்கும். நீங்க வெளியில 1000 பேசலாம் சார், நீங்கள் வந்து நேர்மையாக பயணிச்சிங்கன்னா, நீங்கள் வந்து உண்மையை சொன்னீங்கன்னா, அந்த கதமையெல்லாம் நம்ம பேசுறதுக்கு வந்து ஓகே. இது சமூக கட்டமைப்பு அப்படிதான். இதுல இன்னொரு விஷயம் அப்படி சொல்லி இங்க நீங்க இதை சொன்னதுனால இந்த தீபா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நிறைய கருத்துக்கள் வச்சாங்க. அதுல ஒன் ஆஃப் த கருத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து ஒரு ரிவ்யூவரா வந்து பார்த்து சொல்றாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறதோட இல்லாம நிறைய விஷயங்கள் டாக்குமெண்டா இருக்கணும். அதாவது நான் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அந்த ரிவ்யூவை போய் அந்த படத்தை பாக்கணும்னா எனக்கு அது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரியாவோ ஒரு டாக்குமெண்ட் மாதிரியாவோ இருக்கணும்னாங்க. அதுலயுமே நான் என்ன முரண்படுறேன்னா, நீங்க அப்படிலாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேசுறீங்க அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. ஆமா, இல்ல அதுவும் இதுல இருக்கிற பெரிய விஷயங்கள் அது கரெக்ட். ஆனா என்னன்னா, நாம வந்து அந்த டாக்குமெண்ட் பண்ணணும், இந்த ஒரு படத்தை பத்தி அந்த படத்துக்கு டைம்ல தான் பேசணும்ன்றதுக்காகவே நம்ம வந்து 20 நிமிஷம் தான் பேசி வச்சிருக்கோம். கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து லண்டன்ல வந்து வண்டி ஓட்டினேன். இது வந்து அதிகபட்சம் 7 நிமிஷத்துல இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஆனா இந்த வீடியோவை நான் வந்து உருவாக்குறதுக்கு எனக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு நாள் ஆச்சு, 20 நிமிஷம் வீடியோ. இப்ப இதுல வந்து லண்டனுக்கே எனக்கு வந்து புதுசு. இப்ப என்ன அந்த டனல் என்ன டனல்னு எனக்கு தெரியாது. சில்வர் டனலா இல்ல வந்து பிளாக் ஹோல் டனலா, அதுக்கு முன்னாடி ஒரு டவலா. இப்ப உதாரணத்துக்கு லண்டன் டவர் பிரிட்ஜ் வந்து எல்லாரும் லண்டன் பிரிட்ஜ் சொல்லிட்டு இருக்கான், அதுவே தப்பு. லண்டன் டவர் பிரிட்ஜ் வந்து நம்ம வந்து லண்டன் பிரிட்ஜ் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா லண்டன் பிரிட்ஜ்ன்றது அந்த லண்டன் டவர் பிரிட்ஜில் இருந்து ஒரு 1/2 மைல் தள்ளி இன்னொரு பிரிட்ஜ் இருக்கு, அதான் லண்டன் ஒரிஜினல் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் 12ஆம் நூற்றாண்டுல கட்டி அதுல தீ விபத்துலாம் ஏற்பட்டு மரக்கட்டையில கட்டி அப்புறம் 3000 பேர்கிட்ட வந்து தீ விபத்துல இறந்து அதன் பிறகு 1831 கான்கிரீட்ல, அதாவது கான்கிரீட் என்ற பாருங்க, கல்லால கட்டினதை இடிச்சுட்டு அந்த பாலத்துல திறந்து அதுக்கு பெரிய பின்னணி இருக்கு. 1971 அந்த பிரிட்ஜ் வந்து மீள் உருவாக்கம் பண்ணி இப்ப அதுலயும் போயிட்டு இருக்காங்க. ஆனா 1894 இந்த டவர் பிரிட்ஜ் வந்து கட்டுறாங்க. ஏறக்குறைய 131 வருஷம் ஆகுது. சோ இதை வந்து நான் வந்தேன்றது என்னால சொல்ல முடியல. அதுக்கு முன்பாக தேம்ஸ் நதியில வந்து மேல ஒரு பாலம் போட்டான், கீழே ஒரு சுரங்கப்பாதை ஒன்று போடுறான். அந்த சுரங்கப்பாதை என்னன்னா, முதல்ல வந்து அது வந்து ஒரு 4 மீட்டர் உயரத்துக்கு இருந்து குதிரை மட்டும் போறதுக்கு வச்சிருந்தானுங்க. ஏன்னா அவனுக்கு வந்து லண்டன் டியூப் வந்து 1863 எட்டு வந்துட்டானுங்க. நாம இப்பதான் மெட்ரோ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வரோம், நம்ம ஏதாவது பண்றோம். இன்னும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதுதான் அது மாதிரி நான் வந்து என்னால் அப்படியே எடுத்து அப்படி போட முடியல. என்னால் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா விஷயங்களையும் பேசி அலசி ஆராய்ஞ்சு நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதே நேரத்தில் தமிழ் படங்களில் வந்து என்னன்னா கழுவி ஊத்துறவங்களாம் பெரிய ஆளானாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, பெய்ட் ரிவ்யூ இல்லைன்றாங்கல்ல. ஒரு படத்தை வந்து அதுக்கு ரேட்டு வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் வரையிலும் போகுது. அது வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி போகணும்னு வச்சுக்காங்களேன். ஸோ இதெல்லாமும் அதில் இருக்கு, இதெல்லாமும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்ல வரேன். நீங்கள் பணம் கொடுத்தாலும், எனக்கு விளம்பரம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும், ஒரு படத்தை நான் ஒரு பார்வையாளர்லாம் பார்த்து அந்த படம் சரியா இல்லையா, நீ கொடுத்தாலும் கொடுக்காட்ட என்ன கொடுக்கும்போது என்னன்னா இன்னும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும். நீங்கள் வந்து அதுக்காக அடிச்சு விட்டுற முடியாது. அதே மாதிரி நிறைய இயக்குனர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பேசினா போதும் ஜாக்கி, நீங்கள் என்ன நினைச்சீங்கன்னா எங்களுக்கு ஒரு கருத்து வேணும், இந்த படம் பற்றினா உங்களுக்கு கருத்து வேணும் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. சில பிஆர்ஓஸ் வந்து அவங்க நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காகவும் சில பேர்லாம் பேசுவாங்க. அப்போ பேசும்போதே நம்ம சொல்றது என்னன்னா,
நல்லா இருந்தா நல்லா இருக்கு, நல்லா இல்ல நல்லா இருக்கு. முடிஞ்சு. நல்லா இருந்ததுன்னா 4 சீனை வந்து எக்ஸ்ட்ராவே சொல்லுவேன். நான் அப்பேற்பட்ட ஆளு. நான் கலையை ஆராதிக்கிறவன். அதனால இப்போ உதாரணத்துக்கு அன்பே சிவத்தை பற்றியும் முதல் மரியாதையை பற்றியும் அதில் இருக்கிற நியூவான்சஸை பற்றியும் நீதானே என் பொண்ணு சொந்த நியூவான்சஸை பற்றியும் பேசணும் எனக்கு அந்த அவசியம் இல்லையே. இது எல்லாம் எனக்கு பாதித்த திரைப்படங்கள். அதெல்லாம் தான் நான் பேசியிருக்கேன். நிறைய விஷயங்களை பேசியிருக்கேன், பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ கழுவி ஊத்துனா நிறைய பேர் வராங்கன்றதுக்காகவே கழுவி ஊற்றி பெரிய ஆளாகி அதன் மூலமாக சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால பெய்ட் ரிவ்யூ இருக்கா இல்லைன்னா இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவினாஷ் ராமச்சந்திரன் சொன்னது. அடுத்தது வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், மேம்பட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு தீபா சொல்லியிருந்தாங்க. உங்க ரிவ்யூவர் வந்து நீங்க கண்டிப்பா, ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த தக் லைஃபுக்கு முன்னாடி கமல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, மார்க்கே போட மாட்டாங்க அவங்க, கிரேடு தான், நல்லா இருக்கு நல்லா இல்ல பெட்டரு சூப்பரு இவ்வளவுதான் பேசுவாங்க, மார்க் எதுக்கு அப்படின்போது அந்த மார்க்கையும் தூக்கி வச்சுக்கலாம். ஹைலி ரெக்கமெண்டட் டைம் பாஸ், இந்த 3 கேட்டகரியில ஒரு படத்தை பிரிச்சு போயிடலாம். இந்த சாய்ஸஸ் யுவர்ஸ் சொன்னா முடிஞ்சது கதை, அவ்வளவுதான். நீங்க ஒரு சாய்ஸஸ் யுவர்ஸ்னாலே முடிஞ்சது. நீங்க வந்து அதாவது அதனாலதான் வந்து நாம வந்து மேம்படுத்தணும் அப்படின்னும் போது நம்ம எல்லாம் பண்றோம். இப்போ இதை உதாரணத்துக்கு வந்து வேற லெவல்ன்றது நம்ம அந்த வார்த்தையில யூஸ் பண்ணாலும் கூட நம்ம டெக்னிக்கலாக நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்கில் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து தீபா ஒரு விஷயம் சொல்றாங்க, கார்த்திக் கிருஷ்ணா சொல்லியிருந்தாப்புல ஸ்கில்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு. அப்ப என்னன்னா இதை பத்தி சுஹாசினி பேசியிருந்தாங்க. இப்போ வந்து ரிவ்யூவர்ஸுக்கு வந்து நாலேஜே இல்லாமல் ரிவ்யூஸ் பண்றாங்க, அதுக்கான இந்த பேசிக்கே நீங்க தெரியக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாதுன்றதுக்காக நீங்க எப்பயுமே என்ன ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இருக்க வச்சுக்கணும். நான் இல்லை என் தகுதி படிச்சுக்குவேன். கண்டிப்பா. உதாரணத்துக்கு நீங்கெல்லாம் காசு கொடுக்காததுக்கு முன்னாடியே நான் திரை விமர்சனம் 300-400 படங்களுக்கு மேல என் பிளாக்ல எழுதணும், அது டிஜிட்டல் ரெக்கார்டட், எவ்ரிபடி நோஸ். நான் எழுதி நான் சொன்ன படங்களை அவங்க அப்படியே ஏன்னா அதுல எல்லாம் அவ்வளவு டீட்டெயில் இருக்கும், அந்த படங்களெல்லாம் எடுத்து ரிவ்யூ பண்ணி பெரிய ஆள் ஆனவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து நீங்க எழுதுனது எல்லாத்தையுமே ஒருத்தவங்க வந்து படிச்சுட்டு இருக்கான் தலைவரை, அவன் பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. என் காது படம் வந்திருக்கு போயிருக்கு. அதனால எப்பயுமே இறக்கிற கேணி சுரக்கும். என்ன வலு உள்ளது வாழும். இதுல எனக்கு கடுமையான நம்பிக்கைகள் இருக்கு, ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருக்கு. அதனால அதை பத்திலாம் நான் கவலைப்பட்டதே இல்லை. எப்பயுமே அப்படிதான். பொய் வந்து அதாவது உண்மை வந்து நடந்து வரதுக்குள்ள போய் ஊரை சுத்திடுவாங்க, அது அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க எப்பயுமே நீங்க சரியா இருக்கணும். இது ஒண்ணு. அடுத்தது என்னன்னா இந்த ஸ்கில்ஸ். அதுக்கு அந்த ஸ்கில்ஸ்க்கு வந்து என்னன்னா நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன், படத்துல 2-3 படத்துல தலை காட்டியிருக்கேன். என்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கீங்க? ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். அதுல வந்து சென்னை அளவுல வந்து அவார்டும் வாங்கியிருக்கேன், 3வது பிரைஸ்னு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ அதான் அந்த நீங்க அதை தான் சொல்றேன், நான் 2 படங்களுக்கு உதவி ஒளிப்பதிவாளராக இருக்கேன். ஸோ டெக்னிக்கலாகவும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி நான் வந்து வேற லெவல்னு இவங்க சொல்ற வார்த்தைகள் காலப்போக்கில் இந்த விட்டு அப்படின்றது இன்னைக்கு இல்லை. விட்டு அடிக்கிறான்பா, செம்ம விட்டுப்பா அந்த படத்தில் அப்படின்ற அந்த நகைச்சுவை அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இப்போ செம்ம காமெடி அப்படின்ற மாதிரி. இப்போ காமெடின்ற வேறதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள் வந்து 20 வருஷம் 25 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த புழக்கத்தில் வந்து இந்த வேற லெவல்லாம் வரும்போது நான் வேற லெவல் சொன்னாலும் என்ன டாப் ஆங்கிள் என்ன ஆங்கிள் எடுத்தாங்க, என்ன மாதிரியான விஷயம், என்ன இடத்துல வந்து படம் வந்து தொய்வாச்சு, இந்த கேரக்டர் வந்து என்ன செஞ்சிருக்கணும் போகணும், நம்மளுடைய ஒப்பீனியனை அதில் சொல்லாமல் நம்ம விட்டதே கிடையாது. சிலர் பாராட்டியிருக்காங்க, சில பேர் நீ ஒரு படம் எடுத்துக்காமின்னு இருக்காங்க. நான் படம் எடுத்துருக்கிறேன், ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து ஒரு தகுதின்னு கேட்கும்போது என்கிட்ட இதெல்லாம் இருக்கு. அதுக்காக தான் நான் வந்து இந்த தகுதியை வளர்த்துக்கிறீங்களான்னா நான் செய்யும்போது இதுக்கெல்லாம் நான் வந்து பதில்கள் என்கிட்ட இருக்குன்றதுக்காக சொல்ற வரேன். ஸோ அது மட்டும் கிடையாது, ஒப்பீனியன் வேற ரிவ்யூ வேற. கண்டிப்பா கரெக்ட். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. ஒப்பீனியன் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா ரிவ்யூன்றது அந்த படத்தினுடைய மாறுபட்ட கதாபாத்திரம், இந்த படம் எந்த பக்கம் எதை நம்ம தான் சொல்லுவோம், இந்த படம் எதை பற்றி பேசுகிறதுன்னு ஒரு வார்த்தை எடுத்து வரும். நம்ம ரிவ்யூல நம்ம நீங்க நிறைய பாத்தீங்கன்னா இது வந்து பெண்ணுரிமையை பத்தி பேசுது, இது வந்து மணிப்பூர் பிரச்சனையை பத்தி பேசுது, இது வந்து கொரோனாவில் நடந்து போனவங்களை பத்தி பேசுதுன்னு அந்த படம் பத்தி பேசக்கூடிய அந்த கண்டென்ட்டை பேசி அப்புறம் ஆன்லைன் சொல்லி அப்புறம் வந்து படத்தினுடைய கதையை வந்து என்னன்றது சொல்லும். படத்தினுடைய கதையை வந்து சில இடங்கள் தவறு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சில கொஞ்சம் ஸ்பாய்லர் மாதிரி போகும்போது இப்பெல்லாம் ஒன்லைனே வந்து நான் கதைன்னு சொல்லி முடிச்சிருது இப்பெல்லாம் பார்த்துக்காங்க அப்படின்ட்டு. ஆனாலும் சில ஷார்ட்ஸோ சில நடிப்புகளோ நீங்கள் வந்து அதை வந்து பாராட்டி பேசும்போது அந்த படத்தை நீங்கள் பார்த்தா தான் என்ன நான் பாராட்டிருக்கேன்னே தெரியும். அதில் மோஸ்ட்லி ஸ்பாய்லர் இல்லாத மாதிரி நான் பேசி தான் பண்ணியிருக்கேன். சில பல தவறுகள், பெயர்கள் மாற்றங்கள், பெயரை மாற்றி சொல்லியிருக்கேன்,
உதாரணத்துக்கு இன்னைய வரையும் என்னை வச்சு கான்கள் படத்துல வந்து அது பூனைக்கு பதில் நான் ஏதோ சொல்லியிருப்பேன், ஆமாமா அது பூனை ஜாக்கின்னுவாங்க. சில விஷயங்கள்லாம் அப்படிலாம் வந்து சிலதெல்லாம் மாறிலாம் இருக்கேன். இத்தனைக்கும் வந்து டீம் வந்து பெரிய டீம்லாம் என் கூட இதெல்லாம் ஒர்க் பண்ணதில்லை. நானே மந்திரி நானே ராஜான்ற மாதிரி நானே வச்சு நானே பேசி நானே பண்ணுவேன். இப்போதான் சமீப காலமா வீட்டம்மா வந்து கேமராமேனாக வந்துட்டு இருக்காங்க. சில ஆங்கில சொற்கள்லாம் கரெக்டாக சொல்றது உண்டு. ஸோ இப்படிதான் நம்மளுடைய இது வளர்ந்ததுன்றதுக்காக சொல்ல வரேன். எஸ் சொல்லுங்க மேடம். ஓகே சார், நிறைய சொல்லிட்டீங்க. இந்த இதை பத்தி பேசும்பொழுது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஆமா, இதுல வந்து சுவாகா தான், அதே சுவாகா மட்டும் தான்ப்பா சொல்றது வந்திருக்கேன். இந்த உதாரணத்துக்கு வந்து இந்த எதிரும் புதிரும், அப்புறம் வந்து ஒல்லி, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து வருவாங்க, எதிரொலி, அந்த மாதிரி என்ன விஷயங்கள் வந்து இப்ப சரி இவங்க இந்த ஊர்ல இருந்து லெட்டர் போட்டிருக்காங்க, இவங்க வந்து கேட்கிற கேள்வி அப்படின்னு படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்தோமா ஹாய் சொன்னோமா கமெண்ட் படிக்கிறதுக்கு தான் சார் இந்த எபிசோடுக்கே நான் வந்தேன். பட் எனக்கு தெரிஞ்ச 2 விஷயத்த சொல்லிட்டேன். ஒண்ணு வந்து தீபா அவங்க சொன்னது வந்து நீங்க அவ்வளோ ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்றப்ப வியூஸ் போகாது. ஆமா, அது வந்து நான் நிறைய இடங்கள்ல இவங்களோட நீங்க ரொம்ப திறமையா இருந்தாலும் நீங்க உருப்ப முடியாது. அதேதான் சார். ஆமா, ரொம்ப கரெக்டான. அப்படியே இருந்தாலும் நீங்க வந்து கலைஞர் மாதிரி ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட்ல அவர் வந்து இலக்கியவாதின்னு ஒத்துக்க மாட்டான், எழுத்தாளர்னு ஒத்துக்க மாட்டான். அதேதான். அவன் அரசியல் கட்சியில சேர்த்துருவான். இவன் வந்து ஏதாவது வந்து இவன் ஒரு விதை வச்சு பேசிட்டு இருப்பான், இவன் வந்து பெரிய ஆளாயிட்டு இருப்பான்னு வச்சுக்கலாம். அது மாதிரி தான். அதனால அது வந்து அவங்க ஆதங்கம் இப்படிதான் இருக்கிறது. ஆனா ஒண்ணுமே தெரியாம தான். இப்போ உதாரணத்துக்கு நாங்க சும்மாவே சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஆரம் பேசுங்க, சப்ஜெக்ட் பேசுங்க, சைக்கலாஜிக்கலான ரிவ்யூஸ் பிரிச்சுமே ஆயிடுது. பிரான்ஸ், நான் தப்பா சொல்ல, பிரான்ஸ் இப்ப நம்ம வந்து கடாய் எடுத்துக்கிறோம். பிரான்ஸ் நீங்க சொல்றேன், நான் வந்து தப்பாலாம் சொல்லல. இதுலயே வந்து சினிமாவை பத்தி எதுவுமே தெரியாம எந்த ஸ்கில்லுமே இல்லாம ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். உண்மையிலேயே ஒத்துக்கணும். அதை அதுக்காக சொல்ல வரேன் நான். அதுக்காக வந்து அதனால நீங்க வந்து அவங்கள பார்த்து நீங்க வந்து பொறாமப்பட்டுக்கிட்டு உங்க இதை வந்து நீங்க விட்டுறக்கூடாது. உங்களுடைய பேஸ் ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, அதை இழந்துடக்கூடாது. ரைட்? கண்டிப்பா. அப்படியே கமெண்ட் படிக்க சில விஷயங்கள்லாம் வந்து பேசுவோம். ஓகேவா, நல்லா பேசுவோம். பாத்திமா தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் கமெண்ட்லாம் ஓடிடுவீங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம்னா. அதுக்கு சொல்றேன். கண்டிப்பா சார். பாத்திமா, பிரபு ராஜேந்திரன், டிடி, விமலன் மணி, ராஜகுரு, லவ் போயம்ஸ், நாகூர் கனி, ஷம்மி, சுரேஷ் நாதன், நித்யானந்தம், செல்வராணி பாண்டியன், லோகேஸ்வரன், டார்த்தி ஆனந்தம், சசிகலா சசி, அப்படியே பார்த்தீங்கன்னா பத்மினி, உல்லாச பறவை, பாமதி குலராஜன், அப்புறம் மகிழா கண்ணன், வாலி அசோக் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, கௌரி செழி, அருண்குமாரும் ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், கனிஷ் கான் அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, ராஜி கார்த்திக், அருணம்மா, ரம்யா, கே வடிவேல், கே வைப்ஸ், அதன் பிறகு வந்து வெங்கடேசன், நக்கீரன் கீட்டு, இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. நஸ்ரீன் வந்திருந்தாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா எனக்கு பேர் படிச்சுனான்னு தெரியல. நஸ்ரீன் வந்திருந்தாங்க. ஓகே ஃபைன். ஓகேவா. ஸோ நான் தான் ஃபர்ஸ்டே வந்து எல்லார்ட்டையும் வந்து சொல்லியிருந்தேன், கொஞ்சம் இருங்கப்பா இது வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் ராஜகுரு சொல்லியிருந்தாரு, ரொம்ப வெயிட்டட் டாபிக் நீங்க பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்களும் ஒரு ரிவ்யூவருங்கிறதுனால. அண்ட் லைவ் வருவதற்கு முன்னாடி கண்டிப்பா குரூப்லயும் வந்து பிங் பண்ணுங்க. ஆமாண்டா. ஆனா வந்ததே நீங்க வந்து 11 மணி என்ன பண்றதுன்னே தெரியாம டயலமாவா இருந்து, ஏன்னா இது அன்னைக்கு பார்த்தது எந்த குறிப்புகளுமே இல்லை. சரி வேற என்ன பண்றதுன்ட்டு அப்புறம் இதை போய் பேசணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தம்ப்நெயில் ரெடி பண்ணி இன்னைக்கு ஆக்சுவலி லீவே விட்டுறலான்ற மாதிரி இருந்தோம். அப்புறம் சரி டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரமா 1/2 மணி நேரமா போட்டு விட்டு வந்துரும் அப்படின்ட்டு. இது முன்னாடியே நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தா நிச்சயமா நிறைய கூட்டம் வந்திருக்கும். அதுக்கு பழி நம்ம பேர்ல வரக்கூடாதுல்ல. ஆமா, அதனால அதே மாதிரி எல்லார்கிட்டயுமே தயவு செய்து சம்டைம்ஸ் நேத்து பாருங்க, நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், எனக்கு ஆடே வரல. நான் மானிட்டரைசேஷன் ஆன் பண்ணாமலே எனக்கு லைவ் பேசியிருக்கேன். எல்லாம் வேலைக்கு இறைச்ச நீரா போச்சு அது. அதனால தயவு செய்து நடுவில் யாராவது வந்து ஆடே வரல, எனக்கு ஒரு 6 நிமிஷத்துக்கு தான் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். 6 நிமிஷத்துல ஆடு வரலன்னா அது வந்து சரியா நான் ஆடை வந்து நான் கொடுக்கலன்னு அர்த்தம். அது கொஞ்சம் யாராவது சொல்லுங்க. நானும் என் ஒய்ஃப்கிட்டே சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறதுனால நீங்களும் சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் அப்படியே வந்துடுறேன். ப்ளீஸ். ராஜகுருவோட தான் படிச்சிருந்தேன் இல்லையா? ஓகே. செல்வராணி பாண்டியன், லோகேஸ்வரன் இவங்கெல்லாம் வந்து தூங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. சசிகலா வந்து ஹாய் ஜாக்கி சுதா லவ் யூ லாட்ஸ் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி நித்யானந்தமும் வந்து ஹாய் ஜாக்கி ஐ லவ் யூ, தேங்க்யூ.
சுரேஷும் வந்து ஆர்டின்லாம் சிம்பிள்லாம் போட்டு இதெல்லாம் விட்டுருக்காரு. ஓகே, அவங்கள கீழே ஓகே. உல்லாசப்பறவை வந்து சொல்லியிருக்காப்ல, மோசமா நீங்க விமர்சனம் பண்ணதில்லை ஜாக்கி பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. அதே மாதிரி இவங்க பத்மினி வந்து ஐ விஷ் யூ ஹேட் அட்டெண்டட் திஸ் நியானான எபிசோடு, நீங்க போயிருந்திருக்கணும் அப்படின்னாங்க. ஒருவேளை விசா டிசிஷன் முன்னாடியே வந்திருந்தா அதற்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா இருந்திருக்கும் பத்மினி. ஆனா விசா டிசிஷன் வந்ததே ரொம்ப லேட். அதான் 5 நாளைக்கு முன்னாடி தான் வந்தது. எங்க அத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு போகவே இல்லை. அதான் பிரச்சனை. அண்ட் உல்லாசப்பறவை சொல்லியிருக்காரு, நிரோஷா ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் சொல்லலையே அப்படின்ட்டு. ஆமா, அது அதெல்லாம் அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி பேசுறேன் இப்ப நான். ஓகேவா. அதன் பிறகு வந்து உங்களுடைய ராம் 96 ஸ்டோரி ராம் லைவ் எபிசோட் வந்து பார்த்தாங்களாம் பத்மினி, சிரிச்சு மாளல அப்படின்ட்டாங்க. ஓகேவா. அண்ட் பத்மினி சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி as I always say you are one of the inspirations to watch foreign language movies and how you describe the important scenes. Watching a movie becomes reading a book for me. உங்களுடைய ரிவ்யூவை பார்த்ததுக்கு அப்புறம் இருக்காங்க, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மகிழா வாலியெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. பத்மினி அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, யூனோ அவங்க வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட ரிவ்யூ வாட்ச் பண்ணுவாங்களாம், படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் உங்களோட ரிவ்யூ வாட்ச் பண்ணுவாங்களாம். சூப்பர். பத்மினி இல்ல, நான் அப்படிதான் பேசுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து ஸ்பாயிலர் சொல்றேன்னு வந்து கதை கட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்ற ஸ்பாயிலர் வந்து நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு அபிராமி ஒரு விஷயத்த, அபிராமி கமல் சமையல் கட்டு சீன் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஸ்பாயிலர்ஸ் கிடையாது. இது அதே மாதிரி சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதும் கிடையாது. படத்துல ஒரு டயலாக் ஒன்று வரும், வீரன்றது என்ன தெரியுமா, பயம் இல்லாம நடிக்கிறது அப்படின்னு கமல் பேசுற வசனம் சூப்பரா இருக்கும். அது எங்க வருதுன்னே தெரியாது உங்களுக்கு. ஆனா இங்க நிறைய பேர் அதை என்ன சொல்லுவானுங்க, வேற மாதிரி நம்மள வந்து அதான் நான் உன்னை வந்து கேள்வி கேட்கறன்ற மாதிரி வருவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அது மாதிரி நிறைய பேர் இந்த பொறுப்புலாம் எனக்கு இருக்கு. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் போயிடக்கூடாதுன்ற பொறுப்பு எனக்கும் இருக்குன்னு சொல்ல வரேன். That's right. அருண்குமார் சொல்லியிருந்தாப்புல, ஆமா ஜாக்கி, காற்று வெளியிடை வந்து என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னான், நானும் கொஞ்சம் இயர்ஸ் பார்க்காம இருந்தேன், பட் ஒரு நாள் வந்து மூவி பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருச்சு. ரீசெண்டா லால் சலாம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து பார்த்தேன், அதுவும் வந்து நல்ல மூவி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. அண்ட் ராஜி கார்த்தி லவ்விங் யூ போத். அண்ட் பத்மினி சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஃபாரின் மூவி வாட்ச்டு வாஸ் த 12th Man, a Norwegian movie reviewed by you and don't know I still watch that when I am down. நான் எப்ப டவுனா இருந்தாலும் அதை பார்ப்பேன் அப்படின்றது. எக்ஸாக்ட்லி. அந்த படம் வந்து அவ்வளவு இழப்புகள், அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு இருக்கிறவங்க கூட வந்து நம்பிக்கையோட வந்து ஜெயிக்கலான்றதுக்கான ஒரு படம் அது. அன்பிலீவபிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி அது. பட் நீ தேங்க்யூ அது வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு. இப்ப சில படங்கள் வந்து நானே தான் பண்ணேன், நான் தான் பேசினேன் நானே இருக்கும் சில படங்கள்லாம் நான் இப்ப பார்க்கும்போது. ஏன்னா 10 year டாக்குமெண்டேஷன் அது. அந்த காலகட்டங்களுக்கு என்னவோ பதட்டங்களா பேசுறது, வேர்வை வழியை பேசுறது, கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து எவால்வ் ஆகி வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்காங்களேன். கூட சேர்ந்து நானுமே மணக்கிற மாதிரி நானே பாருங்க சார், ஃபர்ஸ்ட் இருந்த பிக் பாஸ்க்கு இப்ப பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நோட் பண்ணிக்கப்பா எல்லாரும் நோட் பண்ணிக்கப்பா. என்னமா பண்ணிட்டு இருக்கேன், மொபைலும் இங்கே வரல, எதுவும் இங்கே வரல. சரி, ஓகே. குக்கர் வந்து வச்சுறேன் கொஞ்சம். அவ்வளோதான். இப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறேன்றது எனக்கு புரியுது, கொஞ்சம் குக்கர் மட்டும் வச்சு வந்து எப்படின்னா அது வந்து ஆக்டிங்காக செய்யணும். கண்ணாடியை அவுத்துட்டு இப்படி பண்ணுறது ஒரு வகையான, இப்போ உதாரணத்துக்கு இதுதான் கண்ணாடி. நான் இப்படி இருக்கேன், நான் வந்து படிச்சுக்கிட்டு ரொம்ப படித்தேன், ஒரு டயர்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு ஸ்டைலு. இது வந்து என்னுடைய பிரஞ்சையே இல்லாமல் அந்த கண்ணாடி இப்படி இருக்கும்போதே பண்ணுறது. இதை எடுக்கணும்னு கூட தெரியாத அளவுக்கு எனக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கான். அதை நான் வந்து காமிக்கணுமா? டாக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, அவ்வளோ பண்ணுவாங்க அந்த டைம், கையை அந்த நேரத்தில். ஸோ இது ஒரு ஸ்டைலு, இப்படி உள்ளார விட்டு பண்ணுறது. இதெல்லாம் வந்து டயர்டினுடைய வெளிப்பாடு, சலிப்பினுடைய வெளிப்பாடு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் ஒரு வெளிப்பாடு. அப்புறம் எப்படி புரிய வைக்கிறது உங்களுக்கு? அந்த மாதிரி நாளாக எவ்வளோ புரிய வச்சேன், உங்களுக்கு புரியல, அதனாலதான் என் பொண்ணு இப்படி புரிய வைக்கிறது. கதையெல்லாம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்காங்களேன், ஒரு பெரிய புக்கே போடலாம். இல்ல சொல்ல வந்தேன் மேடம், ஒரு இதுதான். குக்கர் வச்சிடுறா. எனக்கு 1/2 cup காஃபி வேணும், உங்களுக்கு டீ வேணுமா? எனக்கும் 1/2 cup காஃபி. குளிருதா? ஏன் உன் ரூமை சாத்திட்டோக்கா? அக்கா ஓகே, குக்கர் வைக்கணும், காஃபி 2 பேருக்கும். சொல்லுங்க.
ஓகேவா? சரி, இது வந்து அந்த 12th Man மூவி சொல்லியிருந்தாங்கல்ல, ரம்யா சொல்லியிருந்தாங்க, as shallow people will think we still go by looks for everything and never give an opportunity to someone with good content or personality. நானுமே வந்து did that in my 20s. for arranged marriage profiles அம்மா சென்டர் நானுமே வந்து லுக்ஸால தான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க இல்லையா? ரம்யா சொல்லியிருக்கா. எல்லாருமே அதை பண்ணிருப்பாங்க. நாம ஒரு தவறு வந்து நம்ம எல்லாருமே பண்ணிருப்போம்னு சொல்ல வரேன். தெரிஞ்சே சில தவறுகளும் பண்றோம். உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன், சிகரெட் பிடித்தா கேன்சர் வரும், காசஸ் கேன்சர் அப்படின்னு சொல்றோம்ல, செய்யாம இருக்குமா? இதுதான் அதுக்கான ஒரு விஷயம்னு சொல்ல வரேன். இதெல்லாம் தெரிந்தே நம்ம செய்வோம். புரியுதா? சாப்பாடே வந்து அதிகமா சாப்பிட்டீங்கன்னா சுகரு. பழமும் காய்கறியும் சாப்பிடணும், நிறைய நடக்கும். நீங்க வந்து சாப்பாடே சாப்பிட கூடாது. புரியுது. சொல்லுங்க. ஓகே, ஸோ அதன் பிறகு வந்து மகிழா வந்து சொல்லியிருந்தா லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன் ரைம்ஸ் இதனால தான் வந்திருக்குமோ அப்படின்னு போட்டிருந்தா. ஆமா ஆமா மகிழா, நான் அதை வந்து கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. நேற்று என் பொண்ணு வந்து அதை வந்து ஏதோ ஒரு புக்ல படிச்சிருந்ததா சொல்லி, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்பொழுது அவளும் அந்த கூட அவங்க லிங்கேஷோடைய பையனும் வந்து இருந்தான், தர்ஷன், அவளும் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோரியை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து என்னடா இது, நம்ம பிரிட்ஜ் உள்ள கார்ல முத போறோம், லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் டவுன் போது அது பக்கத்துல இருக்கிற பிரிட்ஜ், இது டவர் பிரிட்ஜ். உண்மையிலே அதனாலதான் அந்த பாட்டு வந்தது. அது வந்து ஏகப்பட்ட முறை வந்து உடைந்து விழுந்து இப்ப வந்து அதை வந்து கான்கிரீட் போட்டு கட்டி ரெனோவேஷன் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி. எஸ், ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்தது. மேலே போயிடுச்சு. எங்களை சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி. டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில் மூலமா பண்ணுங்க. விரிவான பார்வையை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அடுத்த பாகத்தில் இன்னும் நிறைய பேசுவோம். ஆனால் நேரமின்மை காரணமாகவும் நெட்டு பிரச்சனையாலும் கொஞ்சம் நடுவில் கட் ஆகிடும், பார்த்து ரசிங்க. பட் இப்போதைக்கு அடுத்த வீடியோ வரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் சைனிங் ஆஃப்.